ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் ஜீரோ ஷாட் கோடிங் தமிழ். நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் திஸ் இஸ் டே 10 ஆஃப் லீட் கோட் 75 சீரிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மூவ் ஜீரோஸ் 283 லீட் கோட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம் அண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ், மூவ் ஆல் ஜீரோஸ் டு த எண்ட் ஆஃப் இட் while maintaining the relative order of non-zero elements. என்ன சொல்றாங்கன்னா, நம்ஸ்ன்னு இருக்கிறதுல நிறைய அரே, ஒரு செட் ஆஃப் அரே இருக்கும். அதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதில் ஜீரோஸ் இருக்கிற எல்லா ஜீரோஸையும் லாஸ்ட்ல மாற்றணும், எண்டில் வந்து கொண்டு போகணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நோட் தட் யூ மஸ்ட் டூ தட் இன் பிளேஸ் வித்தவுட் மேக்கிங் அ காப்பி ஆஃப் த அரே. நம்ம வந்து இது வந்து காப்பி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ஸ் இருக்கும், அதில் வந்து ஜீரோஸ் இருக்குன்னா ஜீரோஸ் வேறு வேறு வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் திங்க் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஜீரோஸ் தவிர வேறு எல்லா எலிமெண்ட்டும் வந்து இன்னொரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுவோம். அப்புறம் ஜீரோஸை லாஸ்ட் அப்பன் பண்ணுவோம். அது ஒரு ஈஸி சொல்யூஷன் தானே. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த நம்ஸ்லேயே இன் பிளேஸாக நம்ம எதுவும் ரிட்டர்னே பண்ண தேவையில்ல, இன் பிளேஸாக இருக்கணும். அது அப்படியே பொசிஷனை வந்து மாற்றணும். அதான் சொல்கிறாங்க. இப்போ இப்படி இருக்குன்னா 0 1 0 3 12 இருக்குது. இப்படி இருக்குது. இதை வந்து ஜீரோஸ் எல்லாத்தையும், இந்த ஜீரோ எல்லாமே லாஸ்ட் கொண்டு போகணும். இந்த மாதிரி லாஸ்ட்டு கொண்டு போகணும். அதாவது இப்படி வரும் அவுட்புட். இந்த பொசிஷன், இந்த வேல்யூ வந்து மாற்றக்கூடாது. இப்போ 3 ஃபர்ஸ்ட் வரணும், 12 ஃபர்ஸ்ட் வரணும், அப்படிலாம் வரக்கூடாது. ஆல்ரெடி இது வந்து ஒரு ஆல்ரெடி இது வந்து சார்ட்டடாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து இந்த பொசிஷன் வந்து மாற்றக்கூடாது. வேறு எதையும் வேல்யூஸ் வந்து மாற்றக்கூடாது. ஜீரோஸ் மட்டும் பேக்கில் போகணும், அவ்வளோதான். ஓகேவா? எதுவுமே இல்லைனாவும் ஆர் இந்த மாதிரி ஜீரோ ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இது எப்படி பண்ணலாம் பார்ப்போம். நம்ம வந்து அவங்க வந்து இன் பிளேஸில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது இந்த கண்டிஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஸ்மாலஸ்ட் எட்ஜ் கேஸஸ் இருக்குன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும். இப்போ வந்து இப்போ நம்ஸ்ன்றதே இல்லை. அப்போனா என்ன பண்ணணும்? நம்ஸ்ன்றதே இல்லவே இல்லைன்னா நார்மலாக ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ போட போகிறோம். அந்த மாதிரி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ஸ்ன்னு இருக்குது, ஆனால் அதில் வந்து ஜீரோ இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து அப்படியே நம்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போது பாருங்க 1 2 3 and 5 இப்படி இருக்க ஒரு அரே. இப்படி இருந்துச்சுன்னா இதில் எதுவுமே ஜீரோவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கண்டிஷன் எழுதிக்கலாம். அப்புறம் செகண்ட் கண்டிஷனில் வந்து இந்த உள்ள இருக்கிற ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஜீரோவில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. 0 0 1 0 3 12 இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ 0 இருக்குன்னா ஆர் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். 0 இல்லைன்னா ஸ்வாப் பண்ணுவோம். 0 கூட ஸ்வாப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னவோ இந்த வேல்யூ கூட ஸ்வாப், இந்த வேல்யூ கூட ஸ்வாப் பண்ணி இது லாஸ்ட்டில் போயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம கோடிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும் நான் எப்படின்னு பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். நம்ம பண்ணலாம். ஓகே, நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? மூவ் ஜீரோஸ் ப்ராப்ளம் அண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க, டு நாட் ரிட்டர்ன் எனி திங், மாடிஃபை நம்ஸ் இன் பிளேஸ் இன்ஸ்டட்னு. என்னன்னா நம்ம எதுவுமே ரிட்டர்ன்னு கொடுக்க தேவையில்ல. நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போ மாதிரி ரிட்டர்ன் நம்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம்ல, இந்த மாதிரி கொடுக்க தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் மட்டும் எதனா கொடுக்கும். உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலைன்னா இங்கே வந்து டாபிக்ஸில் பாருங்கள். டாபிக்ஸில் வந்து எந்த மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அரே இதில் வந்து 2 பாயிண்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது அரேஸ் ஒன், அது எல்லாருக்கும் தெரியும். பட் 2 பாயிண்டர்ஸில் சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 2 பாயிண்டர்ஸ்லேயே சால்வ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷனாக கிடைக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஓகே, 2 பாயிண்டர்ஸ் எப்படி நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா, லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் செட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து லெஃப்ட் பாயிண்ட்டுக்கு L = 0ன்னு போடுறேன். அண்டு ரைட்டுக்கு வந்து லூப்பில் போட்டுடலாம். ஃபார் ஆர் இன் ரேஞ்ச் லென் ஆஃப் நம்ஸ் எப்பயும் போல். பட் இதுக்கு முன்னாடி நான் அங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எட்ஜ் கேஸ் வந்து போடணுன்னு. அதாவது என்னென்னா, இப்போ வந்து நம்ஸ்னு வேல்யூ இருக்கணும் அண்ட் ஜீரோஸ் வந்து அதில் வந்து இல்லைன்னா நம்ஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு எப்படி போடலான்னா, நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு ஃபார் லூப் போட்டு ஃபஸ்ட்டு 0 அதில் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ண மாதிரி போடும். பட் அவ்வளோலாம் போட தேவையில்ல. ஏன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணால் இதில் வந்து லூப் போட்டால் 0 O of n² ஆகும். பட் லூப் வெளியே போட்டால் 0
ஓ ஆஃப் என் ப்ளஸ் எம் ஆயிரும். நமக்கு அது தேவையில்ல. அதுக்கு பதிலாக இஃப் நம்ஸ், அதாவது நம்ஸ் வந்து ட்ரூவாக இருந்தால் அது வந்து இப்படி வரும். பட் நம்ம எதுவுமே போடனாலும் நம்ஸ் ட்ரூன்னு தான் அர்த்தம். அதாவது நம்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும் ஏதாவது வேல்யூஸ். நம்ஸ் 2 அண்ட் 0 நாட் இன் நம்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் நம்ஸ். அவ்வளோதான். இப்போ அந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 0 இருந்தால் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இஃப் நம்ஸ் ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. நம்ஸ் ஆஃப் ஆர்ன்றது, அதாவது ஆர் வந்து இந்த லூப்பில் 0 போவோம். அப்படி அந்த ஆர்ன்றது 0 இல்லைன்னா ஸ்வாப் பண்ணணும். nums of L, nums of R equal to nums of R, nums of L. அவ்வளோதான். இப்போ ஸ்வாப் ஆயிரும். அப்புறம் லெஃப்ட் பாயிண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் போவோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அப்படியே லாஸ்ட்டுக்கு ஸ்வாப் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். இது நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் சொல்லணும்ல. ஏன் பார்ப்போம். யா, கரெக்டாக ரன் ஆகுது. சப்மிட் பண்ணுங்க. ஓகே, 3 மில்லி செகண்ட் ரன் ஆகுது. இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் என் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் 1 லீனியர் டைமில். ஏன்னா எதுலேயுமே நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணல, ஸோ ஓ ஆஃப் என் லீனியர் டைம்லேயே ரன் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் கோடு. அண்ட் உங்களுக்கு கோடு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிட்டப் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன போடுறேனோ எல்லாமே கிட்டப்பில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி லீட் கோட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் இருக்கும் இன்றைக்கி லீட் கோட் பண்ணணும்னு. லெட்ஸ் கோட் டுகெதர் அண்ட் இம்ப்ரூவ் டுகெதர். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், பை.